கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய காலகட்டங்களில் லெந்து நாட்களை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இந்த லெந்து நாட்களில் உபவாசத்தை குறித்து நாம் வேத தியானத்தை மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளின் செய்தி 25வது செய்தி. இன்றைய நாளின் தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசன்னியில் நினைந்தள்ளப்பட்டது என்று லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ரோமானிய நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியு தனது தெய்வீக தரிசனத்தை விவரிக்க திருப்புமுனையான தருணமாக இது மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபையில் புறஜாதியார் சேர்க்கப்படுவதற்கு நேரடியாக வித்திட்டது. யூத மதம் மற்றும் புறஜாதிகளை இணைப்பதன் மூலம் கொர்நேலியும் ஜெபம் மற்றும் உபவாசம் மத தடைகளை தகர்த்து நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் உரியது என்பதை உறுதிப்படுத்தினது. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லது இந்த பகுதியில், இந்த வரலாற்று நிகழ்வில் 4 மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, தேவனின் ரட்சிப்பின் திட்டம் மற்றும் புறஜாதியாரை உள்ளடக்குதல். தேவனின் ரட்சிப்பின் திட்டம் மற்றும் புறஜாதியாரை உள்ளடக்குதல். ரோமானியரான, அதாவது புறஜாதியரான கொர்நேலியு ரட்சிப்பின் செய்தியை கேட்பதற்காக பேதுருவை தேடி செல்லும்படி ஒரு தேவதூதன் தனக்கு கட்டளையிட்டதாக அவரிடம் கூறுகிறார். இது ஆரம்பகால திருச்சபையின் கவனத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக, நற்செய்தியின் நோக்கத்திற்கான உறுதிப்படுத்துதல். கொர்நேலியுவின் தரிசனத்தை உறுதிப்படுத்தும் அவரது சாட்சியம் கடவுள் பாரபட்சமானவர் அல்ல என்பதையும் புறஜாதியார் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்பதையும் பேதுரு உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறது. மூன்றாவதாக, இதை ஒரு புறஜாதியாரின் பெந்தேகோஸ்தே என்று சொல்லலாம். இந்த சந்திப்பு மற்றும் பேதுருவின் பிரசங்கத்தை தொடர்ந்து கொர்நேலியுவின் குடும்பத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். மட்டுமல்ல, அந்த பிரசங்கத்தை கேட்ட அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மகத்தான நிகழ்வு ஒருவேளை 2வது பெந்தேகோஸ்தே என்று கூட நாம் சொல்லலாம். நான்காவதாக, உலகளாவிய ஊழியத்திற்கான ஆரம்பம். இந்த நிகழ்வு யூத விசுவாசிகளை முன்னர் கட்டுப்படுத்தி வந்த தீட்டு என்ற தடையை நீக்கி கிறிஸ்தவம் ரோமானிய உலகிலும் அதற்கு அப்பாலும் விரைவாக பரவுவதற்கு வழிவகுத்தது. ஆம் அன்பானவர்களே, கொர்நேலியுவின் பக்தியின் முக்கியத்துவம், அதாவது ஜெபம் மற்றும் உபவாசம், பின்னணியை பொருட்படுத்தாமல் உண்மையான ஜெபங்களை தேவன் கேட்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆமென்.